பார்வதி சொன்னா என்னங்க என்னங்க பிள்ளை குளமளிச்சா பெத்தவன் என்ன செய்வேன்? அணக்கிற சுடலை இந்த பாடு படுத்தினா அம்மா பார்வதி என்ன செய்ய முடியும்? ஏயா இப்பேற்பட்ட அணக்கிற சுடலை பொல்லாத பிள்ளை இப்பவே பூட அனுப்புங்க, அவன் கேட்கிறத இப்பவே கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்லி கீழாம எங்க தாத்தா அருணாச்சல புலவர் சொன்னபடி ஆண்டவன் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஆண்டவன் சுடலையிடும் அணக்கர சுடலை ஐயா கேட்டபடி பூசை எல்லாம் நிச்சயமா தாரேனப்பா. ஆண்டவன் சொன்ன போது ஆண்டவனும் பரமசிவம் அம்மை உமா பார்வதியா காப்பு கட்டி நோம்பிருந்து கட்டாய விரதம் கொண்டு ஆசாரி வம்மூசத்தை ஆலடிமை பிடித்த தெய்வம் பணியார பெட்டியோடு பின்தொடர்ந்து வந்த தெய்வம் அணக்கர சுடலைக்குத்தான் ஆய் கைலாசம் தன்னதிலை ஆண்டவன் நடையமிட்டு கொடுக்க போறான். 8 கோடி 8 நாளா யோத்தான் மாலை அங்க மட்டும் போட போதுமா? மாலையை அங்க போட விடுதல, மாலை அங்க போடுங்க, மணி 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 எங்க கொடுங்க. 8 கோடி 8 நாளா இருந்து வாரர் விரதமாக மாயாண்டி சுடலைக்கு தான் மறையவனார் சிவபெருமான் ஐயா மங்கை உமா பார்வதியா காப்பு கட்டி நோம்பிடுந்து நோம்பிடு கட்டாய விரதம் கொண்ட எட்டோடு 8 நாளா இருக்கார்கள் விரதமாக. 8வது நாளையில பங்குனி மாதத்திலே தல திங்கள் கிழமையில கைலாசம் தன்னதிலே கண்ணி மூளை இடமதில கற்பக சோலை பக்கத்தில நந்தவனம் தன்னதிலே மன்னவட்டி தான் படைத்து மலவோட பீடம் போட்டு ஏணி வைத்து மாலை சாத்த ஐயா ஏற்றவோடு பீடம் போட்டார். மண்ணாடு பீடம் போட்டு அணக்கர மாயாண்டி என்றெழுதி கல்லால் ஒரு சிலை அடித்து கண்ட சுடலை என்று எழுதி வைத்து பெண்களத்தால் சிலை அடித்து வாகை குளம் தன்னதிலை கண்ணாருட பட்டணையில் 5 சிலை அடித்து அணக்கர சுடலை என்று எழுதி வை. இந்த மாயாண்டி சுடலைக்குத்தான் நிலையமிட்டு கொடுப்பதற்கு கைலாசம் தன்னதிலை திங்கட்கிழமை குடியடைத்து செவ்வாய்க்கிழமை குட போட்டு கொட்டக பந்தல் போட்டு வாழையோடு கமகுணாட்டி வளைவுகளை தானமைத்து
மாயாண்டி சுடலைக்குத்தான் மாயாண்டி சுடலைக்குத்தான் அந்த மதிய கூட நடக்குதையா சிவபெருமா மஞ்சளைய பூசி எடுக்க மாலையத்தம் போட்டு எடுக்க அணக்கர மாயாண்டிக்கு ஆடுகிறார் அவர் மனைவி பார்வதியா அவ மஞ்சளைய பூசி எடுக்க மாலையத்தம் போட்டு எடுக்க மாடத்திக்கு ஆடுகிறார் மூவர்களும் முனிவர்களும் 30 முக்கோடி தேவரெல்லாம் அணக்கட சுடலைக்குத்தான் அடிவணிந்து வணங்குகிறார் ஆதிவள்ளி கையிலையில ஆதிவள்ளி ஆண்டி மாயாண்டிக்கு கூட நடக்கு ஆதி கைலாய பருவதத்தில் ஆண்டி மாயாண்டி சுடலைக்கு மதிய கொடை நடக்கும் போது அள்ளி பணம் கொடுத்து அன்பு பாராட்டியது யார் என்று கேட்டால் ஸ்ரீ அணக்கரை சுடலமாட சுவாமி துணை CSMB ஃபேமிலி சீனா முத்துச்சாமி ஆச்சாரி குடும்பத்தார்கள் அவர்களுடைய அறந்தவ புதல்வர்கள் எம் மாயாண்டி ஆச்சாரி அண்ட் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அவர்களுடைய பேரன்கள் எம் மாரிமுத்து ஆச்சாரி எம் ஐயம்பெருமாள் ஆச்சாரி எம் முத்துக்குமார் ஆச்சாரி ஏ பேச்சியப்ப நந்தா ஆச்சாரி எம் துறை செல்வா ஆச்சாரி அவர்களுடைய பேத்தி எம் விஜயலட்சுமி அண்ட் சிஸ்டர்ஸ் பூட்டன் பூட்டி எஸ் சுப முகிஷா எஸ் முத்து பவிஷ் ஸ்ரீ முத்து சுபன் இவர்களுடைய சார்பில் அள்ளி பணமாக 201 ரூபாய் அன்பு பாராட்டியுள்ளார். அவரோடு இணைந்து அன்பு பாராட்டியது யார் என்று கேட்டால் நமது கோட்ராங்குளம் நன்னகரிலே வாழ்ந்து வரக்கூடிய விஸ்வகுல சமுதாய பெருமகனாய் விளங்கும் அன்பு ஐயா ஐயம்பெருமானாச்சாரி இசக்கி ஆசாரி அவர்களுடைய குடும்பத்தார்கள். அருமை சகோதரர் அகத்தியனாச்சாரி அத்தாம்ல அருமை அத்தான அகத்தியசனாச்சாரி சுப்பிரமணியன் ஆச்சாரி கார்த்தி கவின் சிவசக்திவேல் சுரேஷ் சுவேதா முத்து மீனா ஆனந்தலட்சுமி சந்தியா சபரி பிருந்தா கீழப்பா எங்க கீழப்பாவுடைய நன்னகரிலே கிள்ளை கொண்டு நீலிச்சேன் கீழப்பாவூரிலே வாழ்ந்து வரக்கூடிய எனது அருமை அண்ணா திருமலைக்குமார் ஆச்சாரி அவர்களுடைய குமாரரும் எனது அருமை மகனும் ஆகிய எஸ் பாலமுருகன் தன பூபதி இருவேர்கள் சார்பிலே ரூபாய் 101 ரூபாய் அன்பு பாராட்டியுள்ளார். அவரோடு இணைந்து அன்பு பாராட்டியது யார் என்று கேட்டால் கிருஷ்ணனாச்சாரி லட்சுமி அம்பாள் அவர்களுடைய பேரன்கள் பேத்திகள் கல்வீட்டுக்காரிக்கு நம்ம வரக்கூடிய வாய்ப்பு நீங்க கொடுக்கணும். முத்து கிருஷ்ணன் என்ற சிவா, நந்தகோபால், ராம் கிருஷ்ணன் என்ற ராஜா, சந்தோஷ் கிருஷ்ணன், மாதேஷ், சுதா, ரம்யா என்ற இசக்தி அம்மாள், சரண்யா, கோகிலா, ஷாரு நிஷா, வினிதா, பேச்சியம்மாள், ஸ்ருதி ஆகியவர்களுடைய சார்பாக ரூபாய் 201 ரூபாய் அன்பு பாராட்டியுள்ளார். அவரோடு இணைந்து நமது வையகம் ஓச்சிட வாகை குளமான நன்னகரிலே வாழ்ந்து வரக்கூடிய மனு மயா துவாதிஷ்டா சிற்பி விஸ்வக்கியனும் விஸ்வகர்ம சமுதாய பெருமகனாய் விளங்கக்கூடிய அருமை சகோதரர் சோரிமுத்து ஐயனாரை துணையாக கொண்டு
என் அப்பன் பொட்டல் புதூர்லயே மேல்கரையில வீச்சிருக்கக்கூடிய அணக்கர மாயாண்டி பூலாங்குளத்திலே ஆண்ட பெருமாளாச்சாரி அவர்களுடைய அம்சத்துல கருப்பாய் என்ற பெண்ணை கட்டி கொடுத்து விருந்துக்கு வரும்போது பணியார பெட்டியை கொண்டு வரும்போது வண்டி போட்டு வரும்போது பொட்டல் புதூர் அணக்கரையில கைகால கழுவினார். கருப்பாய் பாட்டி நேர மேக்க நம்ம நேர ஐயா நம்ம அணக்கரை மாயாண்டிய வணங்கணும்னு வணங்கும் போது கருப்பாய் பாட்டியோடு பணியார பெட்டியோடு பின்தொடர்ந்து வந்த தெய்வங்க ஐயா அணக்கர மாயாண்டி. அப்பேற்பட்ட அணக்கர மாயாண்டி சுடலைமாட சுவாமி வாகைக்கு தோளத்துல வந்து அமர்ந்தார். எங்க ஐயா நெஞ்சிலே நிற்கமாக நிறைந்திருக்கக்கூடிய வாகைக்குழு அணக்கர மாயாண்டி சுடலைமாட சுவாமியை துணையாக கொண்டுள்ள டி முட்டையாச்சாரி அருமை அண்ணார் அவர்களும் டி ராஜேந்திரனாச்சாரி அண்ணார் அவர்களும் டி செல்வமாச்சாரி அவர்களும் சங்கராச்சாரி அவர்களும் அருமை அண்ணார் அணக்கர மாயாண்டி சுடலைமாட சுவாமிக்கு 54 வயதுக்கு அப்புறம் தான் கோமலை எடுப்போம் என்று அன்று சொன்ன வாக்கின்படி இன்று ஐயா வந்திருக்க. அப்பேற்பட்ட என் மீது அன்பு பாசம் கொண்டுள்ள அருமை அண்ணார் சங்கராச்சாரி அவர்கள் அலர்காரம் அலமாலை போட்டு அள்ளி பணமாக 1001 ரூபாய் அன்பு பாராட்டியுள்ளார். 1 2 1001 ரூபாய் அன்பு பாராட்டி அப்பா என் தம்பி விநாயகமே எங்க ஐயா கீழாமோட அருணாச்சலத்தை எப்படி இந்த ஆலயத்திற்கு வந்தாரோ அதே போல ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் கொடை, அதே போல எப்போதும் ஆயுசுக்கு நீதான் வரணும் என்று எங்கள் 6 பேர்களுக்கு திருவண்ணீர் பூசி தீர்க்க சுகிபவா என்று வாழ்த்தி வரம் கொடுத்து 1001 ரூபாய் அன்பு பாராட்டி அண்ணார் சங்கராச்சாரி அவர்கள் அவர்களுடைய குடும்ப குலோகத்தில் வடிவம்சம் எல்லாம் அண்ணார் மாரியப்பனாச்சாரி அவர்கள், அண்ணார் வடிவேலாச்சாரி அவர்கள், அண்ணார் சுடலைமுத்தாச்சாரி அவர்கள், அண்ணார் முருகேசனாச்சாரி அவர்கள், அண்ணார் முத்துக்குமாராச்சாரி அவர்கள், அண்ணார் செந்திவேலாச்சாரி அவர்கள், அண்ணார் தர்ம பிரகாஷ் ஆச்சாரி அவர்கள், அஸ்வின் அவர்கள், அக்ஸ்வின் முத்தையா அவர்கள், தருண் கிருத்திக் அவர்கள், சுதர்சன் ராஜ் அவர்கள், இத்தனை பேர்கள் அணக்கர மாயாண்டி சுடலமாட சுவாமிக்கு பிள்ளையாக வழங்கக்கூடிய இவர்கள் அத்துணை பேர்கள் சார்பினை அள்ளி பணம் கொடுத்து 101 ரூபாய் 1001 ரூபாய் அன்பு பாராட்டி அவர்களும் அவர்களுடைய குடும்ப குலோகத்தில் வலியும் சமல்லாம் நீங்க வாழ வேண்டும் சுவாமி வளர வேண்டும் அணக்கர மாயாண்டி சுடல பணியார பெட்டியோடு வந்த தெய்வம் பொட்டல் பூ அணக்கர சுடல ஐயா ஆண்டி மாயாண்டி சுடல அருளாளே நீங்க ஆனந்த வாழ வேண்டும் எங்க கல்வீட்டு காரி முத்தாரமா கிருவையாளே நீங்க கல்யாண வாசலாக வாழ வேண்டும் சொரிமுத்து ஐயனாரின் அருளாளே அருளாளே செல்வ செழிப்பாளே ஹலோ மேலை இசை கலைஞர்கள் ஆலயத்திற்கு வருமாறு உங்களை விழா கமிட்டியின் சார்பாக அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள். சாமி குளிக்க செல்ல இருப்பதால் அலங்கார தீவாரணை ஆக இருப்பதால் மேலை இசை கலைஞர்கள் உடனடியாக ஆலயத்திற்கு வருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றார்கள். இவ்விதமாக இருக்கும் போது மாயாண்டி ஊட்டு பார்க்க மாய கோபாலம் பட்டு உருட்டுகிறார் பட்டு வல்லோட்டு போடுகிறார் கோதண்ட வில்ல கையில் எடுத்தார் யாரவ கோபால கிருஷ்ணன் தானே கைலாசம் தன்னதிலை
சுடலைக்குத்தான் அவர் ஊட்டு கோடை பார்ப்பதற்கு உலகளந்தான் வருவாரா. ஒரு தொண்டு வாசல் வழி உலகளந்தான் பார்க்கும் போது மறையவன சிவபெருமா மஞ்சனைய பூசிருக்கா அவர் மாலையத்தான் போட்டிருக்கா மாயாண்டிக்கு ஆடுகிறார். நம்ம அத்தா பரமசிவம் அவர் கூத்தாடிட்டு போட்டோம். நம்ம கூட பிறந்தவள் தான் தங்கை பார்வதியும் மஞ்சனைய பூசிருக்கா அவ மாலைய போட்டிருக்கா இந்த மாடத்துக்கு ஆடுகிறார். ஐயையோ ஆண்டவா, இப்பேற்பட்ட ஊட்டு கொடையனவ பார்க்கணுமா? அத்தான் கூத்தாடி அவன் கூத்தாடிட்டு போட்டோம். நம்ம கூட பிறந்தவனும் கூத்தாடுதானே, நம்ம குல பெருமையே குழி தோண்டி புதைச்சிட்டாளே, இந்த ஊட்ட பார்க்கணுமா என்று கோபால கண்ணன் அந்த ஒரு தொண்டு வாசல் வழியா இருந்து பார்த்தவர் மெல்ல அப்படி திரும்பினார். அப்பந்தான் எங்க ஐயா மாயாண்டி பார்த்தார். ஐயா மண்ணால போட்ட வீடம் மாமா என்று அழைக்குதையா, கல்லாடை அடித்த சீலை கல்லாடை அடித்த சீலை மாமன கையை தட்டி அழைக்குதையா. அப்போ கோபால கிருஷ்ணன் தானே தங்கை மகன் என்று சொன்னார். இந்த சர்வேஸ்வரனை பிறந்திருக்கான். பார்வதி மகன் என்று சொன்னார். இந்த பரமேஸ்வரனை பிறந்திருக்கார். நம்ம மருமகன் என்று நினைத்திருந்தார். நம்ம மச்சானை பிறந்திருக்கார். மண்ணால போட்ட வீடும் நம்மள மாமா என்று அழைக்குதையா, கல்லால அடித்த சிலை மருமகனான கட சுடலைக்குத்தான் கைய தட்டி அழைக்குதையா. இந்த நல்ல நிலைமை கண்டு ஈசனான கோபால தலப்பாக இறக்குகிறார். தங்கச்சி மகனை வந்து வணங்குகிறார். பல்லோட்டு இறக்குகிறார். வணங்குகிறார் மருமகனை. பட்டுவை இறக்குகிறார். அணக்கர சுடலையத்தான் வணங்குகிறார். வணங்கிடும் மாமாயிடம் வணங்கிடும் மாமாயிடம் சுடலை வாயிலிருந்து ஏது சொல்வார். சொல்ல கேடு தங்கச்சி மகனுக்குத்தான் இங்க சதுரங்க நடக்கும் போது ஊமை ஊட்டு நடக்கலாமா? ஒத்த முரசு வேணுமாமா வேணுமாமா உடனே நீங்க அடிங்க மாமா. ஒத்த முரசு கேட்கும் போது உலகளந்த கோபால மருமகம்னு நினைச்சா
அவன் அம்மை அப்பாவை கூத்தாடி கூத்தாடிச்சுன்னு சொன்னது போக உடவாக்க வந்த நம்மளையும் கூத்தாட வைக்கிறானே. இவன் மாயாண்டியா இல்ல மறையவனா நம்ம மருமகனா என்னன்னு தெரியலையே. அணக்கட சுடலை ஆணைக்கு ஆக்கினைக்கு அடங்காத தெய்வம். ஆயமாய கோபால் என்ன செய்தார் தெரியுமா? நம்ம வந்ததே வந்துட்டோம், இடத்தை விட்டு எப்படியா தப்பிக்கணும். மாயாண்டி கேட்டு அதை நம்ம செஞ்சாத்தான் அங்கிருந்து போக முடியும். அதனால அவர் சேண்டிய வரவழைத்து வெங்கல பம்பையாக உருவாக்கி மொத்தம் உரசது அடிப்பாரா. ரன்னக ரன்னக ரன்னகரன் ரன்னக ரன்னக ரன்னகரன் ரன்னகர 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 ரன் 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 ஒத்தமுரசு சத்தம் காதில் கேட்டு மாயாண்டி சுடல தெய்வம். மாமா மாமா என் மாமா மிக ஒத்தமுரசு மிகவும் பிரமாத மாமா. சேகர் மாப்பிள்ள ரொம்ப மாமோ ஒத்த மனசை கீழே வைங்கோ. நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் பிறந்தேன் என்ற வரலாற்றினை இந்த நாட்டு மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்று பாட்டு பாடு மாமா, பாட்டு பாடு மாமா, என் கதைய விளக்கமா சொல்லு மாமா. முதல்ல ஒத்த மனசு அடிக்க சொன்னா அடிச்சோம், இப்ப வில்லும் பாட சொல்றான் என்று தான் கையில கொண்டு வந்தது ஒரு கொலை கருவி வில். அந்த வில்லை இப்படி கலை கருவியாக மாற்றி நவ கிரகங்களை 9 மணிகளாக பூட்டி நந்தி தேவனை குடமாக்கி எங்க வில்லு கோபால கண்ணன் குடமடித்து கொண்டு வில்லிசை பாட போறார். ஐயா கோபாலன் குடமடிக்க ஆதி மூல விநாயகந்தான் அண்ணாவியா பாட்டு பாட. இதனால் இதுவரைக்கும் எங்க தாத்தா கீழாம்பூர் அருணாச்சலாசாரி அணைக்கடை சுடலைக்கு பாடினான். இப்போ ஆதி கைலாயத்துல அந்த விநாயகம் பாடினா ஆதிமூல விநாயகம். இந்த வாகக்குளம் ஊர்ல உங்க வீட்டு பிள்ளை இந்த விநாயகம் பாடுத விநாயகமும் பாட்டு பாட. வெற்றி வேள முருகன் வந்து கம்பு அடிப்பா, நந்தி தேவ உடுக்கடிக்க நாரதனும் தாளம் போட கும்புருகன் ஓடி வந்து கட்டை தாளம் போட்டிடுவார். நாயகமும் வில்லு பாட, நாயகமும் வில்லு பாட, மாமன் கோபாலன் குடமடிக்க. மருமகனே மாயாண்டி மநாயகமும் பாடுகிறார். கைலாசம் தன்னதியில மேல கோட்ட வாசலில முரசு முழங்கிய மண்டபத்து 32வது தூணதியில தூண்டாத மணி விளக்கில் சுடரொலிவில் பிறந்த வந்தா, மணி விளக்கில் பிறந்த வந்தா மாயாண்டி உன் பேரு. சுடரொலிவில் பிறந்ததினா அணக்கர சுடலை என்று உன் பேரு. முண்டமா உருண்டதினா முண்ட சுவாமி உன் பேரு. அணக்கர சுடலை ஐயா திருவலைக்கில் பிறந்தவன் தான், தில்லைவனம் போனவன் தான், மாயமா பிறந்தவன் தான், நீ மாசானம் போனவன் தான், சுடர் ஒளிவில் பிறந்தவன் தான், சுடர் ஒளிவில் நீ சுடுகாடு போனவன் தான்.
பிறந்த வந்தா ஏ அணக்கரமாயாண்டி சுடல ஐயா நீ மாசானோ போன வந்தான் மாமா மாமா படிச்ச போதும் நான் தில்லைவன காட்டுக்கு போகண்டாமா கதையை விளக்கமா சொல்ல வேண்டாமா அணக்கடை சுடலை சொல்ல கோபாலம் பார்த்தார் மருமகன விநாயகம் நீங்க எவ்வளவு அமைதியா படிக்கியோ உங்க கூட பிறந்தவன் தானே அவனும் அதாரி சத்தம் போடுவானே அவனுக்கு ஏத்தபடி படிங்கண்ணா அப்பந்தான் விநாயகம் படிக்கார் தில்லைவன களமதியில ஏசுடலா ஐயா ஏ அணக்கர சுடலை எனக்கு செத்தவனோ வியாகுதையா மாசால தன்ன வீடைய சுடல ஏ அணக்கர சுடலை எனக்கு மாண்டவனோ வியாகுதப்பா சுடல ராஜா பொட்டல் புதூர் சுடலை அணக்கர சுடலை சுட்டவனோ வியாகுதப்பா போ சுடல இடுகாடு தன்னீர மகனே நீ போகணுமே மணி குடலை எடுக்கலாமே மாலையாக போடலாமே ஈழக்கூட எடுக்கலாமே சுடல ஐயா புண்ணாக்கு சமயந்தானே அணக்கர ஐயா ஆனப்பந்தோ ஒரு கை ஒரு கையில உனக்கு அடுக்கு தடி ஒரு கையில போடுவானா நம்ம பங்குனி மாதத்தில கலைச்சுவார் கிழமையில கைலாசம் கண்ணதியில சாமனேடு சாமத்தில அவன் தில்லைவனோ போக போறான் சுடல ஈசன் அவன் செத்த வேணோ போறாரு ஒரு ஓட்டரிசி பொங்கி ஒரு வடப்பா போட்டிருக்கு முட்டை முருங்கைக்காய அவித்து படைத்து தேங்காய உடைத்து வைத்து பழமூடி எடுத்து வைத்து பத்திய குளத்தி வைத்து அணக்கர சுடலைக்கு சாமக்கூட நடக்கும் போது தாயுந்தகப்பனுமா சாமியாட்டம் ஆடுகிறார் தீவராதனை போடும் போது அணக்கர சுடலைக்கு எதிர்வரமா ஏழடுக்கு பரணு போட்டு பரணு சூடாடு
பன்றி ஒரு பரணு எப்ப பாலாடு ஒரு பரணு பாலு பன்றி ஒரு பரணு கருங்கட ஒரு பரணு சேவல் ஒரு பரணு ஏழாவது பரணதில கரை சுடலைக்குத்தான் ஐயா சுடலைக்குத்தான் எருமக்கிடா ஏழாவது பரணதிலை எருமக்கடா கட்டிருக்கு அணக்கடை சுடல தெய்வம் அப்பா அப்பா எந்தகப்பா ஏ அப்பா என்னாலே காப்பு கட்டி விரதம் இருந்த நான் ஏத்துக்கிட்டேன் பொங்கி பொடிச்சு பெரும்படப்பு போட்டிருக்க உள்ள நான் ஏத்துக்கிட்டேன் 7 அடுக்கு படம்ல 6 படம் ஏத்துக்கிட்டேன் 7வது படம் நான் கேட்டது என்ன நீ கொடுத்திருக்கிறது என்னப்பா 7வது படியா எருமக்கடை யாருக்கு வேணும் நான் கேட்ட பலி நரபலி எங்கே இந்த அணக்கடை மாயாண்டி கேட்கும் போது ஆண்டவன் சிவபெருமான் அம்மை பார்வதியை பார்த்து பார்வதி உன் மகன் இப்படி கேட்கான்னு சொல்லும் போது என்னங்க பிள்ளை குளமளிச்சா பெத்தவன் என்னங்க செய்வேன் அவன் கேட்ட பலிகள் எல்லாம் இப்பமே கொடுத்து அனுப்புங்க பூலோகம்னா அப்பந்தான் பார்த்தார் பரமசிவம் குளமடிக்கக்கூடிய கோபாலனை பார்த்தார் அப்ப கோபால கண்ண நினைக்காரு அதான் நல்லா இருக்கலாம் கோபால கண்ணன் பார்த்தார் அணக்கடை சுடல ஆண்டவனுக்கு பிள்ளை அவன் நரவழி கேட்கான் அப்ப நம்மளை பார்க்கான் ஒருவேளை நம்மளை 7வது படம்ல போட்டு பலி கொடுத்துருவாங்களோ இந்த இடத்துல நம்ம இருக்கணுமா என்று குடமாடிக்கும் கோபாலம் குடத்தை விட்டு ஓடுகிறான் ஆதி மூலம் மரடி விழுந்து ஓடுகிறான் அடிக்கு வேணும் ஓடுகிறான் குடுக்கடிக்கும் நந்தி தேவன் அவன் ஓட்டமாக ஓடுகிறான் விட்டு ஓடுகிறான் கட்ட போடும் போட்டு ஓடுகிறார் சிவபெருமான் ஒரு தீர்த்தம் கொண்டு அவன் கையில் எடுத்து கற்ப பிள்ளை அவன் காந்திருஷ்டான் மகிழமும் கையுமாக தெய்வ கனியா வந்து திருச்சித்து ஆண்டவன் பகவான் திருச்சித்தார் மணிமகுடம் கையுமாக மாணிக்க கையிலையிலே தெய்வ லோகத்திலே பிறந்தான் தெய்வ கனியான் தெய்வ கனியான் வந்து பிறந்த போது ஏ அப்பா கனியான் தெய்வ லோகத்துல பிறந்தனால தெய்வ கனியா மணிமகுடமும் கையுமாக பிறந்தனால என் மகன் நீதான் இந்த மாயாண்டி பூலோகம் போக போறான் அணக்கடை சுடல இங்கேயே நரபலி கேட்கான அவன் பூலோகம் போய் பூலோக மக்களை என்ன பாடுபடுத்துவானோ தெரியாது கோமரத்தாடியை தவிர எல்லாரும் கொஞ்சம் ஜாலியா இருப்போம் அவன் பொறுமையா இருக்கணும் இல்லையா அதனால அவன் எங்கெல்லாம் நரபலி கேட்கானோ அங்கெல்லாம் கைய கீழி கால் இடத்தம் பலி கொடுக்க வேண்டும் என சொல்ல அதே போன்று இப்பவும் நீதான் பலி கொடுக்க வேண்டும் என சொன்ன போது அந்த தெய்வ கனியான் என்ன செய்தான் தெரியுமா சாம நடு சாமத்திலே அணக்கட மாயாண்டி சுடலைக்கு முன்னாலே வந்து அவன் என்னை தேய்த்து தீர்ந்து கொண்டு என்னை தேய்த்து தலைமூழ்கி என்ன தலைமூழ்கி அவை ஈரத்துயில்
ஒரு கல்பூரலை முன்னே போட்டான் அணக்கர சுடலைக்குத்தான் முன்னே வந்தான் தெய்வ கணியா பிள்ளை ஓடி வந்து அவன் திருச்சோலையில் எடுத்து வந்து அதில் அச்சரத்தை பரப்புகிறான் அவன் பேமுகத்தை கட்டுவானா கட்டுவானா எங்க பேயாண்டி சுடல போல மகடம் மகடம் அவன் மணிமகுடம் தட்டும் போது எங்க மாடன் பூசை நடக்குதையா அவன் கையை அதிலே கட்டுகிறான் அவன் கத்தி கொண்டு கீழுகிறான் என்ன முதலாவது சொட்டு ரத்தம் என்ன சொட்டு ரத்தம் அந்த மும்மூர்த்தி அவயம் சுவாமி இரண்டாவது சொட்டு ரத்தம் அவனத்திலே திலகமிட்டான் மூணாவது சொட்டு ரத்தம் சொட்டு ரத்தம் அணக்கர சுடலைக்கு அவன் கையை கீறி பழி கொடுத்தான் எங்கான சுடலை தெய்வக்கணியான் நீ கைய கீடி காலி ரத்தம் பலி கொடுத்தால் போதாது நாக்கை கீடி நரபலி கொடுக்க வேண்டும் என சொல்ல அவன் நாக்கை தானே அறுப்பான அவன் அறுப்பான அணக்கர சுடலைக்குத்தான் அப்போ அணக்கர சுடலையுட அருளாளே அறுத்த நாக்கு அவனுக்கு முளைத்திடுமா அப்பா எந்தகப்பா நரவழியை ஏற்றுக்கொண்டேன் நாடு கையில விட்டு போறேனப்பா அணக்கர சுடலை தெய்வம் கைலாசம் தன்னதிலே 9 நிலையமது வாங்குகிறார் ஊட்டுக்கொட வாங்கியல்லோ ஊட்டுக்கொட வாங்கியல்லோ உத்தமம் பூலோகம் பயணமான வீதமாய் இருக்கும் போது கைலாச நாடு விட்டு கடவுளுக்கு முன்னாடி அதிக கோடி வரங்கள் வாங்கி இந்திய பூலோகத்திலே மக்கமா நகரிலே கொடிமரத்திலே நிலைய வாங்கி அம்மை பகவதி வாசலுக்கு வர வேண்டும் என்று ஆண்டி மாயாண்டி 108 திருப்பதி 1008 சிவதளம் தீர்த்தமாடி சாமி மணிவளைக்கில் பிறந்தவர்தான் இந்த மாயாண்டி மாசுடலை அணக்கர சுடலையா ஆடுதையா வாடுதையா உனக்கு ஆளப்பந்த ஒடுகையில நான் அழுக்குத்தடி மறுகையில ஒத்த பந்த ஒடுகையில நான் வாங்கி சத்தம் போடுதையா நான் வட்டமிட்டு ஆடுதுவா மணி வழக வாயாண்டி மாயாண்டி சுடலையோடு அங்கையான பேச்சியம்மா